அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இதுவரை நம்ம சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு எஜெக்ஸ் நிஃப்டி பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் எஜெக்ஸ் நிஃப்டி நம்ம பார்க்க வேண்டாம். அதற்கு பதிலாக கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 19,358 வர்த்தகமாயிட்டிருக்கு. அப்போ நம்மளுக்கு ஒரு கேப் அப் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் உள்ளது. அப்போ என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதை பார்க்கலாம். இப்போ நிஃப்டியோட அட்டவணை முடிவு அப்படின்னு பார்த்தா 19,100 கால், 19,200 கால், 19,100 புட், 19,000 புட், இப்படி ஒரு மல்டிபிள் ஹெட்ஜாக கொடுத்துருக்குறாங்க. இன்றைய ஆரம்பம் பின் என்ன அட்டவணை வருகிறதோ அதற்குண்டான வாய்ப்பு தான் சந்தையோட தாக்கமாக இருக்கும். இப்போ ஆப்ஷன் செயின் நம்ம பார்த்தோம்னா $19,200 காலுடைய தகுதி என்ன, புட்டோட தகுதி என்ன அப்படிங்கிறதை நாம் பார்க்க வேண்டும். 19,200 கால் புட்டோட கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய சந்தை எப்படி இருக்கும் என்றால் 19,200, 19,276, 19,360. அப்போ சந்தை நம்மளுக்கு மேல் நோக்கி சென்றால் 19,276, 19,360 நம்மளுக்கு மிக கட்டுப்பாடுடைய இடமாக இருக்கும். இதனை கடக்கும் பொழுது இவர்களுடைய 19,200 காலினுடைய புட்டோட இருவரும் கலந்த கலவையோட கட்டுப்பாடை இழக்கும் இடமாக இது இருக்கும். 19,200 புட் ஆப்ஷன் ₹85 அப்படின்னால 19,115. இவங்க ரெண்டு பேர்த்தோடது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 160 புள்ளிகளுங்கும் போது 19,040. அப்போ 19,200 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லை 19,040, 19,115, 19,200, 19,276, 19,360. இதுதான் 19,200 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி 44,500 கால், 44,700 கால், 44,600 கால், 44,500 புட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இன்றைக்கி என்ன அட்டவணை வருகிறது அப்படிங்கிறத நம்ம அதை பொறுத்து தான் நம்மளுக்கு அமையும். இப்போது மார்க்கெட்டோட 44,700. அப்போ இவங்களோட கட்டுப்பாடு நம்மளுக்கு தெரியணும். 44,964. இவங்க ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 264 + 216. அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500ன்னு வச்சுக்கலாம். அப்போ 45,200, 44,700 - 200னா ஒரு 44,500ன்னு வச்சுக்கலாம். இது 500 புள்ளிகள்னா 44,200. அப்போ 44,700 கால் மற்றும் புட் நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னா 44,200, 44,500, 44,700, 44,964, 45,200. இதுதான் நம்மளுக்கு ஒரு ரேஞ்சாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். இதோட பிரேக் அவுட்ஸ் தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டையே மாற்றக்கூடிய சக்தியும் நம்மளுக்கு அமையக்கூடும். அப்போ இன்றைய ஆரம்பம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்க போகுது, எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வாய்ப்பு, இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் தான். ஏன்னா நம்மளுக்கு கேப் அப்புங்கிறது இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளே என்ன வேணாலும் மாறலாம். அப்போ இந்த இடத்துல ஆரம்பம் மேல் இருக்கிறதா கீழே இருக்கிறதா? ஆரம்பம் மேல் இருந்தால் ரேஞ்ச் மேல் நோக்கியும், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் கீழையும். இதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குள்ளே பில்டப் பண்ணி சந்தையை பார்க்கக்கூடிய வாய்ப்பாக பாருங்கள். நமக்கு இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக இருக்கிறதுனால லோயர் வேல்யூம் இருக்கிறக்குண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அதிகம், சைட்வேக்குள்ளே இருக்கிறக்குண்டான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட்டோட இம்பேக்ட் மாறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது 20, ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் 20 தான். 80% மாறுபாடாக இருக்காது. நிஃப்டினா நம்மளுக்கு ஒரு 100லிருந்து 130 புள்ளிகள் ஒரு நாள் ரேஞ்ச். பேங்க் நிஃப்டினா நம்மளுக்கு 300 to 500 புள்ளிகள் தான் ஒரு நாள் ரேஞ்சாக இருக்குது.
நம்மளுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ப்ராப்ளம் வரக்கூடாது, அட்டவணை வந்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதற்கு எல்லாம் எப்படி ஒப்பீடாக அமையிறதோ சந்தை அதற்குண்டான தாக்கமாக இருக்கும். இதனை ஆய்வு செய்து நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.